ஆனந்தம் படம் பண்ணும்போது அந்த படம் பண்ணிட்டு எப்படி வருமோன்னு நினைப்போட நான் நிற்கிற மாதிரி அந்த டென்ஷன் எனக்கு இப்போ அதே டென்ஷன் மறுபடியும் தொத்திக்கிச்சு. அழாமல் இருக்கணும் போல் அழாமல் எப்படியாவது பேசின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணுறேன். அவனை பார்த்தா எப்பயுமே நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அழுகிறேன். ரெண்டு பேரும் வந்து என்னென்னா, பாலாஜி சக்திவேல் சார் வந்து அவர் அசோசியேட் டைரக்டர் இருந்தப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரை பார்த்துட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். நான் கவுண்ட் பண்ணியாடா ஏன்டா என்னை பார்த்துன்னு சிரிக்கிறேன் பாரு. இல்லை சார் எனக்கு என்ன தெரியல, ஏதோ நீங்கள் சொல்ல போகிறீங்க போல தோணுச்சு, நீ ரியாக்ட் பண்ணாத முன்னக்கூடி அடிப்பார். அது மாதிரி என் லைஃப்பில் அவனை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடும். நல்ல விஷயங்கள் வந்து சொல்லணும்னு தோணும். கதை சொல்லும்போது அது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது விஷயம் இல்லாட்டினா கூட அந்த நிமிஷம் ஏதோ நல்ல நல்ல விஷயம் வந்துடும். அந்த பேஸ் அப்படி கேட்கும். சொல்லுங்க சார் நீங்கள் சரியா அதை சொல்ல வரீங்க மாதிரி ஒரு பாசிட்டிவ்னா 100% ஒரு பாசிட்டிவ் மூடோட அப்படி பேச ரியாக்ஷன் வச்சிருப்பா. அப்படி முருகன் அவர் கேட்கல என்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி. என்கிட்ட ஒரு இன்டர்வியூ என்னை எடுக்க வந்தப்போ நான் கேட்டேன், யோ என்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிறியா ஏன்னு. அப்படி தானே. அடிக்கடி கண்ணன் சார் வந்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு முருகன் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கண்ணன் சாருடைய பங்கு பெருசாக இருக்குது. ஒரு தகுதியோடு தான் எல்லாருமே பெரிய கனவோடு இங்கே வர்றோம். ஆனால் இந்த சென்னை வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் நம்மளை எக்ஸிமாக ஏதோ ஸ்டேஜ் இழுத்துட்டு போகும், எங்கெங்கேயோ கொண்டு போய் தள்ளும். ஒரு கொஞ்சோண்டு ஒழுக்கம் அந்த இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னா அந்த எக்ஸிம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா, கொஞ்சோண்டு தகுதி, கொஞ்சம் கேரக்டர் வைஸாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணால் குக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். அந்த மனசோடு இருக்கிற எல்லாருக்கும் ராஜமுருகன் மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உதாரணமாக கண்டிப்பாக இருக்கலாம். ராஜமுருகன் வந்து என்ன மாதிரி டைரக்டர் கிடையாது. அது வந்து என்னென்னா, அவர் வந்து சேரன் சார் மாதிரி, பாலா சார் மாதிரி, ஒரு அழகி எடுத்தப்போ இருந்த தங்கர் பச்சான் மாதிரி ஒரு தகுதியான மிக தரமான ஒரு முக்கியமான டைரக்டர் அவர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே என்னென்னா, கேமராமேனாக ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த படத்தை. அவ்வளோ தரமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக நிற்கிறேன் நான் இந்த மேடையில். இப்போ கமல் சார் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ராஜபார்வை படம் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக முன்னாடியே கால் எடுத்து வச்சுருவாங்க. முன்னாடி ரொம்ப முன்னாடி சுஜாதா சார் வந்து அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் பற்றி அந்த ராஜபார்வையில் ஒரு வார்த்தை இருக்கும், எங்களுடைய பகல்கள் உங்கள் இரவுகளை விட இருட்டானதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருப்பார். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விழா நடக்குது. பார்த்தா சூர்யா சார், கமல் சார், கல்யாண்ஜி அமைஞ்சிருக்கு உனக்கு எல்லாமே. பாக்ஸ் எங்கேருந்து வந்து என்னுடைய ஊரும் ராஜமுருகன் ஊர் ஒன்று, நான் படித்த ஸ்கூலு, நான் விகடனில் கவிதை எழுதி வந்தேன், அவர் வேலை பார்த்து வந்திருக்காரு. எல்லாம் அப்படியே பின்னாடியே ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய மனசு மாதிரி, உன்னுடைய சிரிப்பு மாதிரி இந்த படமும் நீ என்ன சொன்னியோ அது இருக்குது இந்த படத்தில். கலர் இந்த மாதிரியான படம் எடுக்கும்போது ஒரு அழுக்காகவோ அதை வந்து டார்க் அவாய்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் இருக்கணும் சார். அவங்க பார்க்குறதுக்கு, நம்ம பார்க்குறதுக்கு அவங்க லட்சணமாக இருக்கணும். அப்படி படம் முழுக்கவே அந்த கலர்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. மேடையில் பண்ண பாட்டு அப்படி இருந்துச்சு. வந்தோடனே அவங்க பாடினதுலேயே ஒரு இந்த விழாவுக்கான மூடு அப்படியே வந்து அப்படி விதைச்சிட்டாங்க. இவ்வளவு இதை விட பல மடங்கு கூட்டம் தேட்டரில் நிற்கும். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்கிறியோ அதை நான் செய்ய ரெடியாக இருக்கேன் இந்த படத்துக்காக, என்னால் முடிஞ்ச வரைக்கும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல படைப்பாளி இறக்கும் பொழுது எல்லோருக்கும் தோன்றும் ஒரு கேள்வி, இது போன்ற படைப்பாளி இனிமேல் எப்பொழுது பிறக்கப் போகிறார் என்பதுதான். அப்படி எனக்கு எழுந்த கேள்வி பாலுமகேந்திரா அவர்களின் மரணத்தின் போது, இது போன்ற ஒரு படைப்பாளி கேமராவில் மொழி பேசி, கேமராவில் கவிதை எழுதி, கேமராவில் தமிழ் சொல்லிக் கொடுத்த
அந்த படைப்பாளி மீண்டும் இந்த உலகத்திற்கு கிடைப்பாரா என்ற கேள்வி என்னை கடந்த 5 நாட்களாக தொற்றி கொண்டிருந்தது. ஆனால் இன்று இந்த திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகளும் பாடல் காட்சிகளும் பார்த்த பிறகு ராஜு முருகன் என்ற இயக்குனரின் உடலில் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஊடுருவி இருக்கிறார் என்பது திண்ணமாக தெரிகிறது. நிஜமா ஒவ்வொரு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு போகும் பொழுதும் என்ன பேசுறது, என்ன சொல்றது, சும்மா பொய் சொல்லணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். ஆனால் இங்கே ஆத்மார்த்தமா உண்மையா நெகிழ்ந்த மனதோடு இந்த ராஜமுருகனை கட்டி தழுவ வேண்டும் போல் இருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை, அவர் எடுத்துக்கொண்ட களம், அவர் காண்பிக்கும் மனிதர்கள், அவர் சின்ன 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 உணர்வுகளை தொற்றிருக்கும் விதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜமுருகன் வாங்க வாங்க. பெருமையாகவும் இருக்கு, ஒரு போட்டியாளர் வந்துட்டீங்கன்னு பொறாமையாகவும் இருக்கு. குட். நான் ராஜமுருகனை விகடனில் வேலை பார்க்கும் பொழுது, பேட்டி எடுக்க வரும் பொழுது பார்த்திருக்கிறேன். ஆனால் சிரிக்க 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 பேசுவார் மனிதர். ஆனால் இப்படி ஒரு அற்புதமான உணர்வுகளை பதிவு பண்ண ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்றது ராக் அண்ணனை கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குக்கு டீம், உங்கள் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கார். சந்தோஷ் நாராயணனோட இசை தாளாட்டிக்கிட்டே இருக்குது. இதை தயாரித்த ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கும் த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற படைப்புகளை தருவதற்கு, இது போன்ற புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு இன்னும் நிறைய புதிய இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் நீங்கள் அங்கீகரிக்கணும். புது இளைஞர்களுக்கே வாய்ப்பு கொடுங்க, நிறைய நல்ல படங்கள் கிடைக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இப்போது பேசுகிறதுக்கான தகுதியோடு நான் நிற்கல, லேட்டாக வந்தேன், எதுவுமே பார்க்கல, டீசர் மட்டும்தான் பார்த்தேன். அந்த டீசருமே நல்லா இருந்தது. அதனால் அதுக்கு மேலே எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாததால் இந்த டீம்கிட்ட லேட்டாக வந்ததுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்ன்றது எனக்கு தெரியும். நான் தினேஷ் அப்பப்போ என்கிட்ட சொல்லுவார், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார், இப்படி ஒன்று ஆச்சு. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் 3 நாள் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணோம், தலையில் அடிபட்டுச்சு. ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த டீமுடைய டெடிகேஷன் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றது எனக்கு தெரியும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கரெக்டாக அந்த பாட்டு பாடும்போது தான் உள்ள வந்தேன். வரும்போது ஏதோ பிரார்த்தனை கூடத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகாக இருந்தது. சந்தோஷம் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த மொத்தமாக இந்த படம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தினேஷ் பிச்சுட்டான். தினேஷும் அந்த அவங்க பேர் சுதந்திர கொடி. எனக்கு தமிழ் சுதந்திர கொடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தோணுச்சு அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும்போது. அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது படம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப ஆசை ஏற்பட்டது. அண்ட் வாழ்த்து விட்டு ஹோல் டீம். அண்ட் தினேஷை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு 2006 தெரியும். என் தம்பி மாதிரி அவன் எதனாலும் சரி ஏதாவது திடீர்னு கால்கள் நோண்டிட்டு என்னடா ஆச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கிளைமேக்ஸில் அப்படி இப்படி பண்ணேன், அது எதுவும் ஆயிடுச்சு அப்படிமா அவன். ஆனால் வெரி ஹார்ட் ஒர்க்கர். நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆல் த பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், அண்ணன் கல்யாணத்தில் தம்பி எப்படி உட்கார முடியாதோ அது மாதிரி எங்கள் அண்ணனோட படம் இது. உட்கார மனசே வரல, சீட்டு இருந்தது உள்ள. காலையிலேருந்து ஒரு பதட்டம் இருந்தது, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக போகணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு எனக்கு மனப்பூர்வமாக ஃபீல் ஆனது கமல் சார். ஏன்னா என் படம் ஆரம்பித்து நாள் ஆரம்பித்து வச்சார், 100 டே ஃபங்க்ஷன் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி குக்கு படத்தையும் ஆரம்பித்து வச்சுருக்காரு, இங்கே வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்திருக்க டைரக்டர்ஸ், மரியாதைக்குரிய பெரியவர்கள், சூர்யா அண்ணன், அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலாக ஒரு விஷயம் நான் சொல்லலாம். என்னென்னா, இந்த ஹீரோ நடித்தா அவர் பேர் பார்த்தோன்னே இந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க. இல்லை இந்த டைரக்டர் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தா அந்த படம் போய் பார்ப்பாங்க. ஃபாக்ஸ் ஸ்டார் த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம், அந்த ப்ரொடக்ஷனுக்காக என்னமே படம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. குக்கு மாதிரி ஒரு படம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக
ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் மனதை கவர்ற ஒரு படமாக இருக்கும். ராஜமுருகன் அண்ணன் வந்து ஒரே ஆஃபீஸில் தான் இருப்போம். எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருப்பார். எல்லாரும் ஒரு சிரிப்பை பற்றி சொன்னாங்க. அவர் உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மேன். த மேன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் எப்பயுமே வரவே மாட்டார், மகேந்திரன் சார். இந்த கதையை கேட்டதும் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுங்க. இந்த படத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மனசை தொடுற ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.